பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பார்க்க போற வசனம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? இந்த வசனத்தை பார்த்தோம்னா எப்படி கர்த்தர் நம்மள எந்த ஒரு கவலையும் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸாம்பிளா சொல்றாங்க. இத படிச்சப்போ எனக்கு 2 எக்ஸாம்பிள் ஞாபகம் வந்துச்சு. அதாவது ஒன்னு ரொம்ப ஓல்டு மெமரி, இன்னொன்னு ரொம்ப ரீசெண்டான மெமரி. ஓல்டு மெமரி பார்த்தோம்னா லைக் நாங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்காக டிவிஷனல் லெவல் பால் பேட்மிண்டன் டீமாக போயிருக்கிறோம் சாரா டக்கர் ஸ்கூல் இன் திருநெல்வேலி. அப்போ 2 ஸ்கூலும் மேட்ச் அங்கே நிறைய டீம் வந்திருக்காங்க. அதில் எங்களுக்கும் சாரா டக்கருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ப்ளே பண்ணுறோம். அப்படி பண்ணப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் எங்கள் டீம் ரொம்ப ஹை ஸ்கோரில் வின் பண்ணிட்டாங்க. அப்போ எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம், டீமே பயங்கர ஹாப்பியாக இருக்கு. அப்புறம் திடீர்னு அந்த ஸ்கூலில் உள்ள கிட்ஸ் எல்லாரும் ஓப்பன் பண்ணி வெளியே வந்துட்டாங்க. இப்போ அந்த கிரவுண்ட் சுற்றிலும் அந்த ஸ்கூலோட கிட்ஸாக இருக்காங்க. அந்த கோர்ட்டில் இருக்கிறது எங்கள் ஸ்கூல் மட்டும், எங்கள் பிளேயர்ஸ் அண்ட் எங்கள் சார் அவங்க தான் இருக்கிறாங்க. நாங்கள் ஒரு பால் மிஸ் பண்ணோம்னா அந்த ஹோல் ஸ்கூலோட கிட்ஸும் பயங்கரமாக கிளாப் பண்ணுவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க அவங்க ஸ்கூலை. அப்படி பண்ணும்போது நம்மளை அறியாமலே அப்படியே சோர்ந்து நாங்கள் செகண்ட் மேட்ச்ல ஃபெயில் ஆயிட்டோம். அதாவது தோத்தாச்சு. அப்புறம் அதே மாதிரி செகண்ட் மேட்ச்ல தோத்தாச்சு, தேர்ட் மேட்ச்லயும் தோத்தாச்சு. அப்படி அந்த ஸ்போர்ட்ஸ் லெவல்ல நாங்கள் தோத்தாச்சு. அப்போ அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. அதை நினைச்சு ஃபர்ஸ்ட் எவ்வளோ பீக் ஹாப்பினஸ்ல இருந்தோமோ அதே அளவுக்கு கீழே அப்படியே டவுன் ஆயிடும். அதே மாதிரி தான் இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, ரொம்ப அழகான ஒரு பூந்தொட்டி. அதை பார்க்கும்போது ரொம்ப அழகா பூத்து ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. திடீர்னு மழை பெஞ்சிச்சு, பயங்கர காத்தடிச்சிச்சு. அந்த பூ எல்லாம் ஃபேட் ஆகி அப்படியே எல்லாமே செத்து போச்சு. அந்த பூக்கள் எல்லாம் மறுபடியும் நான் அந்த பூக்களோட அந்த செத்து போன பூக்கள் எல்லாத்தையும் நான் திருப்பி களைஞ்சிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ரொம்ப அந்த செடி பார்க்கும்போதே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுல, இப்போ ஏன் அந்த செடி இவ்வளோ அமைதியாக இருக்குது, அதாவது அதில் ஒரு ஹாப்பினஸ் இல்லையே அதை பார்க்கும்போது அப்படின்னு எனக்குள்ளே ஒரு சோகம். ஆனால் திடீர்னு பார்த்தோம்னா கொஞ்ச நாள்ல அந்த பூக்கள் அப்படியே குட்டி 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 மொட்டா அந்த ஃபுல் தொட்டியும் மறுபடியும் மொட்டுக்கள் ஆயிடுச்சு. இதை பார்க்கும்போது தான் நான் பார்த்தேன், எதுக்கு நம்ம தேவையில்லாம எப்படி இல்லாமோ கஷ்டப்படுறோம் சின்ன சின்ன காரியங்களுக்காக. கர்த்தருக்கு தெரியும் எப்போ நம்மளை ஹாப்பியா வைக்கணும், எப்போ நம்ம கவலையா இருக்கும்போது அவர் திருப்பி நம்மளை உயிரோட நம்மளை சந்தோஷப்படுத்தணும், அப்படி எல்லாமே நம்மளுடைய ஆண்டவருக்கு தெரியும். அதனால நம்ம எதை குறித்தும் கவலைப்படாதபடி அந்த பூக்கள் எப்படி அவங்க சிரிக்குது, எப்படி அவங்க கலைஞ்சிடுறாங்க, திருப்பி அவங்க எவ்வளவு அழகா ஸ்மைல் பண்றாங்க, அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையும். நம்மளுக்கு எந்த ஒரு கவலையும் நிரந்தரமானது கிடையாது. கர்த்தர் எல்லா காரியங்களையும் மாற்றி சந்தோஷமாக மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்காங்க. கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.